ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Algebra Exercise 3.10. இதில் first sum. Solve the following quadratic equations by factorization method. இந்த quadratic equations எல்லாம் நம்ம solve பண்ண போகிறோம் factorization method யூஸ் பண்ணி. First subdivision 4x square minus 7x minus 2 equal to 0. இது எப்படி solve பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Factorization method வந்து splitting the middle term யூஸ் பண்ணி solve பண்ண போகிறோம். அதாவது இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். சம் வந்து -7, ப்ராடக்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதுதான் ப்ராடக்டில் வரணும். 4 × -2 -8. இப்போ இந்த -8 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதை சம் பண்ண -7 மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ -8ஓட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா 4 2s are 8, 8 1s are 8. இதெல்லாம் -8 ப்ராடக்ட்ல ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதுல நம்ம 4 2 எடுக்க முடியாது. இதை ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி 7 வராது. ஆனா 8 1 எடுக்கலாம். சப்ராக்ட் பண்ணும்போது 7 வரும். 8 1s are 8 எடுத்துக்கலாம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால ஹையஸ்ட் நம்பர்லயே மைனஸ் போடலாம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 8 1s are 8, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ப்ராடக்ட்டுக்கு ஓகே ஆயிடுச்சு. சம்முக்கு செக் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணா 7, கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். அப்போ இந்த மிடில் டேர்மை -8x பிளஸ் எக்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 4x ஸ்கொயர் minus 8x plus x minus 2 equal to 0. இந்த minus 7x ரெண்டா பிரிச்சாச்சு. வேல்யூ மாறாம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்துல 4x காமனா வெளியே எடுத்துடலாம். உள்ள x minus 2 வரும். 4x into x 4x square, 4x into -2 minus 8x. இங்க x minus 2 உள்ள இருக்குன்னா இங்கேயும் x minus 2 தான் உள்ள வேணும் இந்த ரெண்டுத்துக்கும். அப்ப காமனா வெளியே 1 எடுத்துடலாம். 1 அதாவது 1 into x x, 1 into -2 -2 equal to 0. இங்கேயும் x minus 2 இருக்கு, இங்கேயும் x minus 2 இருக்கு. இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ல x minus 2 வெளியே எடுத்துடலாம். உள்ள பார்த்தா இங்க 4x இருக்கு, இங்க +1 இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணணுங்கிறனால ரெண்டுத்தையும் 0ஓட ஈக்குவேட் பண்ண போறோம். x - 2 ஈக்குவல் டு 0, x - 2 0ஓட ஈக்குவேட் பண்ற மாதிரி இதையும் 0ஓட ஈக்குவேட் பண்ணலாம். 4x + 1 ஈக்குவல் டு 0. x is equal to -2 ஈக்குவல் டு தாண்டி போனா +2. 4x ஈக்குவல் டு +1 ஈக்குவல் டு தாண்டி போனா -1. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். Therefore, x is equal to 2, -1/4. x உடைய ரெண்டு வேல்யூஸ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். முதல் பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிடலாம். 3 × p², 3p², 3 6 are 18 plus into minus minus equal to p into p, p², p into 5, 5p. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். 3p² -18 minus p² டிரான்ஸ்போஸ் ஆகும்போது நெகட்டிவ் ஆயிடும். இதுவும் பிளஸ்ஸா இருக்கு, ஈக்குவல் டு தாங்கன்னா மைனஸ். அந்த பக்கம் எதுவுமே இல்லாதனால 0. 3p² - p², 2p² minus 5p minus 18 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சம் ப்ராடக்ட். சம் வந்து நடுவில் உள்ளது -5, ப்ராடக்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் இன்டூ கான்ஸ்டன்ட், அதாவது 2 × -18 -36. 18 2s are 36 plus into minus minus. இதோடைய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா 6 6 are 36, 12 3s are 36,
ஆனால் இதை ப்ளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி 5 வராது. 9 4s are 36. இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக 5 வர வைக்க முடியும். இங்கே -36 இருக்குது, இது -5 இருக்குங்கிறனால கிரேட்டர் நம்பரில் மைனஸ் போட்டுடலாம். 9 4s are 36. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 5. கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். இப்போ இந்த மிடில் டேர்மை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2p square minus 9p plus 4p minus 18 equal to 0. இது ரெண்டுத்துல p காமனா எடுத்துடலாம். உள்ள பார்த்தா 2p minus 9. இங்கேயும் அதே தான் வேணும். அப்ப இது ரெண்டுத்துல உள்ள 2p minus 9 இருக்குன்னா வெளியே என்ன இருக்கணும்? 4p இருக்கு. ஸோ வெளியே plus 2. அப்பதான் 2 into 2p 4p, 2 into minus 9 minus 18. இங்கேயும் 2p minus 9, இங்கேயும் 2p minus 9. அதை காமனா எடுத்துடலாம். இந்த டேர்ம்ல உள்ள மிச்சம் p இருக்கு, இந்த டேர்ம்ல உள்ள மிச்சம் plus 2 இருக்கு, equal to 0. இப்போ தனித்தனியா 0வோட ஈக்குவேட் பண்ணலாம். 2p minus 9 equal to 0, p plus 2 equal to 0. minus 9 equal to தாண்டி போனா plus 9, multiplication இருக்க 2 equal to தாண்டி போனா division. Therefore p equal to 9 by 2. p equal to minus 2. Transpose பண்ணியாச்சு. Hence p equal to 9 by 2 minus 2. இப்போ third subdivision square root இருக்கு ரெண்டு சைடும். நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிடலாம். Squaring on both sides. அப்போ என்ன ஆகும்னா a into a minus 7 இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஆனா இந்த ஸ்கொயர் 3க்கும் இருக்கு, ரூட் 2க்கும் இருக்கு. 3க்கு இந்த ஸ்கொயர் இருக்கும், ரூட் 2க்கு மட்டும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இங்க ஃபுல்லா ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடும். This will become brackets expand பண்ணிடலாம். a into a square minus a into 7 7a equal to 3 square 9 into இங்கே இருக்கிற 2. Just இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் தான் கேன்சல் ஆகும், இந்த வேல்யூ 2 இருக்கும். 9 2s are 18. a square minus 7a, 9 2s are 18 equal to தாண்டி வரும்போது minus 18 equal to 0. இப்போ சம் ப்ராடக்ட் பண்ணலாம். சம் வந்து minus 7, ப்ராடக்ட் வந்து இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கு. 1 into minus 18 minus 18. minus 18 ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 6 3s are 9 2s are 9 2s are ஒர்க் அவுட் ஆகும். minus 9 into 2 minus 18, minus into plus minus சப்ராக்ட் பண்ணா 7, கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். a square minus 9a plus 2a minus 18 equal to 0. இது ரெண்டுத்துல காமனா a இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டா உள்ள a minus 9, இங்கேயும் a minus 9 தான் உள்ள வேணும். அப்ப வெளியே plus 2, ஏன்னா 2 into a 2a, 2 into minus 9 minus 18 equal to 0. இங்கேயும் a minus 9 இருக்கு, இங்கேயும் a minus 9 இருக்கு. a minus 9 வெளியே ஃபுல்லா எடுத்துட்டா a minus 9, இங்க மிச்சம் a இருக்கு, இங்க பேலன்ஸ் plus 2 equal to 0. தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிடுவோம். a minus 9 equal to 0, a plus 2 equal to 0. டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா a equal to 9, a equal to minus 2. Therefore a equal to 9, minus 2. இப்போ fourth subdivision டிஸ்கஸ் பண்ணலாம். fourth subdivision sum product போடலாம். sum வந்து மிடில் இருக்கிற term plus 7, product வந்து
இதோட கோஎஃபிஷியன்ட் √2 இன்டூ கான்ஸ்டன்ட் 5√2. மல்டிப்ளை பண்ணா 5 இன்டூ √2 இன்டூ √2 2. 5 2s are 10. ப்ராடக்ட் அண்ட் சம் வந்து 7. 5 2s are 10. 5 plus 2 7. எல்லாமே பிளஸ்ங்கிறதுனால எல்லாம் பிளஸ். 7x 2x plus 5x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். plus 5√2 equal to 0. அகெயின் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். √2x² plus இந்த 2வை √2 into √2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா √2 into √2 2 தான். into x plus 5x plus 5√2 equal to 0. இதுல காமனா √2x வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள இதுல x இருக்கும். பிளஸ் √2x வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் √2 இருக்கு. இதே டேர்ம்ஸ் தான் இங்கேயும் வேணும். ஸோ வெளியே பிளஸ் 5 எடுத்துடலாம். 5 into x 5x 5 into √2 5√2. இங்கேயும் x plus √2 இருக்கு, இங்கேயும் x plus √2 இருக்கு. அதை காமனா வெளியே எடுத்துட்டா உள்ள மிச்சம் √2x, இங்க பேலன்ஸ் 5. தனித்தனியா இப்ப ஈக்குவேட் பண்ணலாம். பிளஸ் √2 ஈக்குவல் டு தான்னா மைனஸ் √2. இங்க பிளஸ் 5 ஈக்குவல் டு தான்னா மைனஸ் 5. மல்டிபிளிகேஷன்ல இருக்க √2 ஈக்குவல் டு தான்னா டிவிஷன். therefore x உடைய வேல்யூ மைனஸ் √2, minus 5 by √2. Fifth subdivision. First LCM எடுத்துடலாம். இங்க denominator எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். LCM எடுத்தா 8. இந்த ஃப்ராக்ஷனை into 8 பண்ணணும், numerator and denominator. numeratorல into 8 பண்ணும்போது 16x² by 8. இங்கேயும் numerator and denominator into 8 பண்ணா minus 8x by 8 plus 1 by 8 equal to 0. காமன் டினாமினேட்டர்னால கம்பைன் பண்ணிடலாம். 16x² minus 8x plus 1 divided by 8 equal to தாண்டி போனா மல்டிப்ளிகேஷன் 0 into 8 0. இப்போ சம் ப்ராடக்ட். சம் வந்து minus 8, ப்ராடக்ட் வந்து 16 1s are 16. 4 4s are பிரிக்கலாம். 4 4s are 16. 4 plus 4 8. ரெண்டுத்துலயும் மைனஸ் போடணும். ஏன்னா minus 4 into minus 4 plus 16 minus into minus plus பண்ணா 8 greater number sign minus. சைனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால மைனஸ் பார்த்து போடணும். 16x² minus 4x minus 4x plus 1 equal to 0. இதுல காமனா 4x எடுத்துடலாம். உள்ள இதுல மிச்சம் 4x இருக்கும். 4 4s are 16. x into x x². minus 4x வெளியே எடுத்தாச்சு. அப்ப 1 தான். இங்கேயும் 4x minus 1 தான் வேணும். அப்ப வெளியே minus 1 எடுக்கணும். minus 1 into 4x minus 4x minus 1 into minus 1 plus 1. ரெண்டுத்துலயும் 4x minus 1 காமனா வெளியே எடுத்துடலாம். உள்ள மிச்சம் இங்க 4x இருக்கு, இங்க minus 1 இருக்கு. தனித்தனியா ஈக்குவேட் பண்ணலாம். 4x minus 1 equal to 0. Again 4x minus 1 equal to 0. அப்போ x is equal to minus 1 தாண்டி போச்சுன்னா plus 1. மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த பக்கம் வந்தா டிவிஷன். அதேதான் இங்கேயும். இப்போ x is equal to 1 by 4. 1 by 4. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Second sum, the number of volleyball games that must be scheduled in a league with n terms is given by. So total number of games வந்து ஒரு expressionல கொடுத்திருக்காங்க. Where each team plays with every other team exactly once. ஒவ்வொரு டீம் இன்னொரு டீமோட ஒரு தடவை தான் விளையாடுறாங்க. A league schedules 15 games. மொத்த games 15. ஒரு எக்ஸ்பிரஷன்லயும் கொடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் 15 சொல்றாங்க.
how many teams are there in the league? எத்தனை டீம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்கிறது தான் நம்பர் ஆஃப் டீம்ஸ். நம்பர் ஆஃப் கேம்ஸ் 15, நம்பர் ஆஃப் கேம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷனும் கூட. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். நம்பர் ஆஃப் கேம்ஸ் 15ம் சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷன்லையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான், இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான். இது ரெண்டும் ஈக்குவல். நம்பர் ஆஃப் டீம்ஸ்ங்கிறது n. இப்போ அந்த n கண்டுபிடிப்போம். டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு தாண்டி போனால் மல்டிப்ளிகேஷன் 15 2s are 30. Plus 30 equal to தாண்டி வந்தா minus 30. இப்போ factorize பண்ணலாம். Sum product. Sum வந்து minus 1. நடுவுல இருக்கிறது product 1 into minus 30 minus 30. 5 6 are 30. ஆனா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அதனால இங்கே போட்டுக்கலாம். Plus 5 into minus 6 minus 30. Plus into minus minus subtract பண்ணா 1 greater number ஓட sign minus. n square plus 5n minus 6n minus 30 equal to 0. அதாவது இந்த minus என்ன plus 5n minus 6n பிரிச்சிட்டோம். இதுல n காமன் எடுத்துட்டா உள்ள n plus 5, அதே n plus 5 இங்கேயும் வேணும். அப்போ வெளியே minus 6. Minus 6 into n minus 6n minus 6 into 5 minus 30 equal to 0. இப்போ n plus 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அதை காமனா வெளியே எடுத்துடலாம். உள்ள இங்க n இருக்கும், இங்க minus 6 இருக்கும். தனித்தனியா ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது n plus 5 equal to 0, n minus 6 equal to 0. Plus 5 equal to தாண்டி போனா minus 5. Minus 6 transpose பண்ணா plus 6. Number of teams நெகட்டிவா இருக்க முடியாது. Therefore number of teams வந்து 6. ஏஜோ இல்ல இந்த மாதிரி certain numbers எல்லாம் நெகட்டிவ்ல இருக்க முடியாது. Therefore number of teams equal to 6. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.